கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார். 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 நம் அன்பின் தெய்வம் அண்ணா. தொல்லக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. மக்கள் உள்ளம் குடி கொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின். கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், என்றும் நிரந்தர முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கையிட்டாங்க. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தில் நிற்கும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன். திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க திருப்பூர் மத்திய மாவட்ட இளைஞரணியின் சார்பாக நம் நெஞ்சங்களில் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, ஒற்றை சொல்லால் 1 கோடி 8 கோடி தமிழர்களையும் கட்டி போட்ட அன்பு தலைவன் இன்று மெரினா கடற்கரையில் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உழைப்பாளி, ஒரே சொல்லால் 8 கோடி தமிழர்களை மயக்கிய அந்த மாய குரல், என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாகத்தான் மிதப்பேன். அதில் ஏறி நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருப்பூர் மத்திய மாவட்ட இளைஞரணி, நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாள் பொதுக்கூட்டங்கள் சென்னையில் ஒரு 10 கூட்டம், சென்னையில் மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். சென்னைக்கு அடுத்து முதன்முறையாக மற்ற மாவட்டங்களில் நடக்கின்ற முதல் கலைஞர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் இந்த திருப்பூர் மத்திய மாவட்ட கழகம், அதுவும் இளைஞரணி தான் என்று நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞரணியினுடைய கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தம்பி ஒயிட் அண்ட் ஒயிட்ல போட்டு ஜம்முன்னு இந்த கூட்டத்தை, தேர்தலில் இப்படி வெற்றி வாய்ப்பை இழந்த ஒரு கட்சி கூட்டத்தை நடத்தினால் அதற்கு எப்படி கூட்டம் வரும் என்று எல்லோரும் சந்தேகப்பட்ட நேரத்தில் திமுக எந்த நாளும் தோற்றதாக சரித்திரம் இல்லை என்ற சரித்திரத்தை உருவாக்கிய என் தம்பி இளைஞரணியினுடைய இக்கூட்டத்தினுடைய அமைப்பாளர், வருங்காலத்தில் மத்திய மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளராக பொறுப்பேற்க இருக்கின்ற என் தம்பி அசோக்குமார் அவர்களுக்கும், இந்த அருமையான கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய 23வது வட்ட கழகத்தின் செயலாளர் என்னுடைய அன்பு மாப்பிள்ள பரணி கார்த்திக் அவர்களுக்கும், எங்களை மதியம் அருமையான விருந்தினால் உபசரித்து மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட வர்த்தகர் அணியினுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் வி சரவணன் அவர்களுக்கும், இந்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தெற்கு மாவட்டம், யோசனை பண்ணி பாருங்க, அந்த கட்சி தோத்து நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்படின்னா என்ன நடந்திருக்கான்? அந்த தலைவர் எந்த வெளிநாட்டில் படுத்து கிடப்பாரோ, அந்த தலைவர் எங்கேயாவது வெளிநாடு சுற்றுலாவுக்கு போயிருப்பாரு. அவர் கூட இருந்தவங்கெல்லாம் எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க. தொண்டர்கள் எல்லாம் எங்கே கிடப்பார்கள் என்று கூட தெரியாது. ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் மக்களை தேடி தொடர்ந்து வருகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு அப்படிப்பட்ட இயக்கத்தினால நமது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாள். இன்னைக்கு நமது கூட்டணி கட்சிகளை சேர்ந்து அந்த கூட்டணி கட்சியினுடைய ஆதரவில் தான் இன்றைய முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கார். இன்னைக்கு அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும்
ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம மாவட்ட கழக செயலாளர் சொன்ன மாதிரி அதிமுகவிலிருந்து அப்படியே கூட்டம் கூட்டமா போய் பணியூர்ல வரிசையில் நின்று சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒருத்தன் பட்டி வேட்டி கொடுக்குறாங்கன்னு கோமணம் கட்டிக்கிட்டு வரிசையில் நின்றுகிட்டு இருக்கான். மாப்பிள்ள அந்த கோயிலில் பட்டி வேட்டி ஃப்ரீயா கொடுக்குறாங்கப்பா அப்படின்னு கோமணம் கட்டிக்கிட்டு வரிசையில் நின்று இருக்கான். பட்டி வேட்டி கொடுப்பாங்கன்னு வரிசையில் நின்று காத்திருக்கான். பட்டி வேட்டியை கொடுக்கல. கீழே குனிஞ்சு பார்க்கிறோம், கோமணத்தை எவனோ உருகிட்டு போயிட்டான். பட்டு வேட்டிக்கு ஆசைப்பட்ட கனவிலே வரிசையில் நின்றவனுக்கு கட்டிய கோவணமும் களவாடப்பட்டதை போல இன்று பனையூரிலே வரிசையிலே காத்து கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு கோவணம் கூட மிஞ்சாமல் அவர்கள் தனியாக நடுத்தருவிலே விடப்பட போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த அற்புதமான தலைவருடைய அந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இன்று மக்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியை இன்று தொலைத்து விட்டோமேனு எல்லாம் வேதனையில் உட்கார்ந்து இருக்காங்க. எங்க போனாலும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எப்படி மாப்பிள்ள இப்பூரா ஜெயிச்சாங்க, நீ யாருக்குடா ஓட்டு போட்ட? நான் திமுக தான் போட்டேன், நீ திமுக தான், அவங்க நாங்களும் திமுக தான், அப்புறம் எவன் தான்டா போட்டது அப்படின்னு எல்லாம் டீ கடையில் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த 6 பேத்துல ஒருத்தன் போட்டிருக்கான். ஆனா எப்படி போட்டான்னா, நம்ம ஒரு ஓட்டு போடுறதுனாலயா திமுக தோத்துற போகுது, நம்ம மட்டும் நம்ம பேரனுக்காக நம்ம மகனுக்காக போட்டு விட்டுருவோம்னு போட்டு 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 இன்று ஆட்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய